ரேடியேட்டர் வந்து அடிக்கும் போது நம்ம வந்து ஃபோர்ஸே எல்லாம் அடிக்கணும். ஏன்னா ரேடியேட்டர் வந்து அந்த பின்ஸ் வந்து வளைஞ்சிரும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாம் ரைடர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாக்டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக ப்ரொலாங்கடாக வந்து வீட்டில் நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சில மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். நான் போன லாக்டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பேட்ரி வந்து வீணாக போயிடுச்சு. லைக் சார்ஜ் சுத்தமாக திரும்ப ஏறல. ஸோ அந்த டைமில் பேட்டரிக்கும் அந்த ஜீனன் பேட்டரின்னு சொல்லுவாங்க டாமினாருக்கு, அந்த பேட்டரி தட்டுப்பாடு வந்து பேட்டரியும் கிடைக்காம வண்டி பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் தனியாக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வர வச்சேன் அமரான் பேட்டரி ஒன்று. ஸோ அது மாதிரி நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக்காக வண்டி மெயின்டெனன்ஸ்னாலே வாட்டர் வாஷ் வந்துடும். ஸோ வாட்டர் வாஷ்க்கு இப்போ தான் பைப் லைன் போட்டிருக்கேன். சும்மா சின்ன பைப்பு தான், பெருசாலாம் இல்லை. ஸோ எப்பவுமே வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஒரு 3 டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 கிளாத்தாச்சும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்குவீஷி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுக்கோங்க. இது வந்து ஹேண்ட்லேயே வந்து நம்ம மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து கலர்டு பாடி பார்ட்ஸில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கிளாத்ஸு. அதுக்கப்புறம் வண்டியில் அந்த பிளாக் கலர்ஸ் இருக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது முடிச்சுட்டு இதுவே கூட இன்ஜினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா தனியாக இன்ஜினுக்கு மட்டும் தனியாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். இன்ஜினில் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ரேடியேட்டர் வந்து அடிக்கும் போது நம்ம வந்து ஃபோர்ஸே எல்லாம் அடிக்கணும். ஏன்னா ரேடியேட்டர் வந்து அந்த பின்ஸ் வந்து வளைஞ்சிரும். வளைஞ்சதுன்னா அப்புறம் வண்டி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேடியேட்டரோட இதுவே வந்து முழுக்க பாதிச்சிடும். ஸோ ரேடியேட்டர் மட்டும் ஃபோர்ஸ் இல்லாமல் நார்மலாக அடிங்க. மாதிரி டீக்ரீசிங் பண்ண முடியல, ஜஸ்ட் ஆனால் சும்மா நார்மலாக பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி காஞ்சி துணி எடுத்துவாங்க ஒன்று. ஏன்னா ஈர துணியில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வரவே வராது. ஸோ ஜஸ்ட் அதை வைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வண்டியில் வரதெல்லாம் வந்து நார்மல் ப்ராப்ளம் தான். ஸோ இதனால் ஒரு இஷ்யூவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வண்டி வந்து ஒரு ஜென்ரல் வாஷ் முடிஞ்சிருச்சு. ஒத்த கையில் பண்ணதுனால அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்தது வண்டி வார்ம் அப் பண்ணணும், இன்ஜின் வார்ம் அப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் லூப் அடிக்கணும். இது வந்து நான் நாளைக்கு தான் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா வாட்டர் கொஞ்சம் ட்ரைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ செயினும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. ஸோ அது காயட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் தான் நான் வந்து லூபு அண்ட் வார்ம் அப் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இது தான் நீங்கள் இதை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் நான் வந்து இது நாளைக்கும் நான் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் லெவல் செக்கிங் பண்ணோம். இது பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. எல்லா வண்டியிலையும் ரைட் சைடில் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆயில் லெவல் செக் பண்ண போகிறோம். வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டுது. ஸோ இப்போ வண்டி திரும்ப நேரம் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா ஆயில் வரும். ஸோ இப்போதைக்கு என் வண்டியில் இன்ஜின் அந்த லெவலோடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கூலண்ட் பார்த்துக்கோங்க. உங்கள் வண்டியில் கூலண்ட் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ கூலண்ட் ஆயிலும் நமக்கு நாமினலாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக் ஆயில் பார்க்கணும். இது வீடியோவில் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில, பட் ஆனால் கரெக்டாக இருக்குது. ரியர் டிஸ்க் பிரேக், அதுக்கான ஆயில் லெவல் செக் பண்ணோம். பிரேக் ஆயில் லெவலில் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆயில் லெவல் கரெக்டாக இல்லை, நம்மளே வந்து இதை கழட்டி ஊற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெயிண்ட் மேலே படாமல் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஏன்னா பெயிண்ட் மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பெயிண்ட் போயிடும். ஸோ டிஸ்க் ஆயிலோட ஒரு ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அது நீங்கள் பார்த்து ஊற்றணும். ஸோ இப்போ இன்ஜின் ஆயில் செக் பண்ணியாச்சு, கூலண்ட் செக் பண்ணியாச்சு, டிஸ்க் ஆயில் ரெண்டுமே செக் பண்ணியாச்சு, பிரேக் ஆயில். அடுத்தது பார்த்திங்கன்னா வார்ம் அப் தான். ஆன் பண்ண உடனே இப்போ வர புதுசாக BS6 எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, எஃப்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்ஐயில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபியூல் பம்ப் ஆன் ஆகும். ஸோ அது ஆன் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இன்ஜின் கீழ் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன், சவுண்ட் வரும், கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஃபியூலை இழுத்து நம்ம இன்ஜினுக்குள்ளே கொடுக்குறது. ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபியூல் கொஞ்சம் பம்ப் பண்ணி இழுத்து வச்சுக்கும். ஸோ அது ஆன் ஆனதுக்கப்புறம் அது சவுண்டு நின்னதுக்கப்புறம் தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணோம். இது பொதுவாக எல்லா டைமும் நம்ம பண்ணுறது தான். லைக் பெட்ரோல் பங்கில் கூட நம்ம பின்னாடி யாராச்சும் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டப்புன்னு சாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. இந்த சவுண்ட் வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லாவே விசிபிளாக கேட்கும். இப்போ எல்லா வண்டியிலும் அது மாதிரி நல்லா கேட்குது. ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் கிராங்க் பண்ணுங்கள் இன்ஜினை.
வித்தியாசமான நாய்ஸ் வருதா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் வரல இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் நிறைய லைட்ஸ் மால் ஃபங்க்ஷன்ஸ் லைட்டாக இங்கே இருக்கும். இப்போ என் வண்டியில் எங்கே இருக்கும், இப்போ நான் ஆஃப் பண்ணுறதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு, பேட்டரி லைட்டு, ஆயில் டெம்பரேச்சரு, ப்ளூடூத் லோகோ. இல்லை பஜாஜ் லோகோ தான். எனக்கும் ப்ளூடூத் இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை, பட் ஆனால் பஜாஜ். சைட் ஸ்டாண்டு, இங்கே ஹைபீம் இண்டிகேட்டர்ஸு, அது ஏபிஎஸ் லைட்டு. ஸோ இப்போ வண்டி ஆன் பண்ணதுக்கப்புறம் இது 3 போயிடுச்சு அப்படின்னா இது 3 நல்லா இருக்குன்னு அர்த்தம். மால் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை, பேட்டரி நல்லாயிருக்கு, ஆயில் டெம்பரேச்சரும் நல்லாயிருக்கு, சைட் ஸ்டாண்ட் மட்டும் இப்போ போட்டிருக்கோம் அதனால் இருக்குது. இப்போ ஹைபீம் அடிக்கிறான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஹைபீம் இண்டிகேஷன் வரும். ஏபிஎஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். வண்டி வந்து இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கூட நம்ம வைக்கலாம். ரேடியேட்டர் ஓடுற மாதிரி கூட சில பேர் வைக்க சொல்லுவாங்க. அது நம்ம விருப்பம் தான் முழுக்க. இதுக்கு நம்ம பண்ண போகிறது செயின் லூப். வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டேன் இப்போது. ஸோ செயின் லூப் பண்ண வசதியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற செயின் லூப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மெட்ராஸ் மோட்டோ செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர். நம்ம கிஷோர் அண்ணாவோடது, மதராசி ஆட்டோ ஆக்சசரிஸ். செயின் லூப் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் கார்டு ஒரு கவர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதில் டர்ட்லாம் வந்து உட்காராது, மண் படாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலுமே அதில் சில நிறைய வாட்டி நம்ம ஆயில் ஊற்றுவோம். நம்ம இந்த சைக்கிள் பஞ்சர் கடைக்கெலாம் போய் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, பஞ்சர் ஒட்டிட்டு அப்படியே ஆயில் அடிச்சு தருவாங்க செயினில். ஸோ இந்த மாதிரி வண்டிலாம் ஓப்பனாக இருக்கும் செயின். இப்போ நிறைய வண்டியில் ஓப்பனாக தான் இருக்குது, அது ஒரு விஷயம். ஸோ ஓப்பனாக இருக்கும்போது செயினை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா செயின்ஸ் பாக்கெட்டோட லைஃப் போய்டும். இது ஆல்ரெடி என்னோடய செகண்ட் செயின்ஸ் ப்ராக்கெட்டு. ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் செயின் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மல் ஓரிங் செயினை விட இதில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸும் ப்ளஸ் வேர் அண்ட் டயர் எல்லாமே கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்ட்ரீம் செயின் வாங்கினேன். ஸோ அடுத்தது லூப் பார்த்துருவோம். நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்து இப்படி ரன்னிங்கில் இருக்கும்போதே நல்லா லூப் அடிப்பாங்க, இல்லை செயினை நிறைய பேர் துடைப்பாங்க. அது மாதிரி மட்டும் பண்ணிடக்கூடாது. பண்ணலாம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அது பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு வந்து இதில் பட்டு விரல் போயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு 2 பேருக்கு விரல் போயிருக்கு, ஒரு மெக்கானிக்கு விரல் போயிருக்கு, கட்டை விரல். ஸோ எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் க்ளீன் அடிக்க போகிறேன். ஜஸ்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டி அடிங்க, இங்கே ஒரு வாட்டி அடிங்க. ஸோ ஈவனாக அடிங்க இந்த இடத்துல. ஸோ அடுத்தது உள் பக்கம் இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப நிறையாவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடிங்க. இப்போ க்ளீனர் அடித்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதோட வேலையை செய்ய விடணும். அதுக்கு அடுத்து தான் லூப் அடிக்கணும். நிறைய பேர் க்ளீனர் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லூப் அடிச்சிடுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த டீக்ரேசிங் மாதிரி இது பண்ணி விட்ரும் க்ளீனர். லூப் வந்து அதை அடுத்தது தான் அடிக்கணும். ஸோ டீக்ரேசிங் மாதிரி பண்ணி விட்ரும். செயின் நைஸ் வருதுல்ல, செயின் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஸோ நல்லா ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செயின் ப்ரெஷ் வச்சுருந்தேன், அது வீட்டில் எங்கே தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் தேடி பார்த்தேன், காணும். நல்லா டிக்ரீசிங் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் நல்லா அது போகணும். ஸோ அந்த டர்ட்லாம் கொஞ்சம் வெளில வந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க க்ளீனர்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். ஏன்னா க்ளீனர் மேலே லூப் போடக்கூடாது. ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது லூப் தான். செயின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டிக்ரீசிங் ஆகி கொஞ்சம் கோல்டு கலர்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது லூப் தான் அடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லேயராக மட்டும்தான் மேலே லூப் அடிக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக அப்படியே அடிக்க போகிறதில்ல. லூபோட நேச்சரே ஸ்டிக்கினஸ் தான். ஏன்னா இந்த லூப் வந்து அந்த செயினில் ரொம்ப நாள் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம லூப் அடிக்கிறோம். ரெடி பார்த்தீங்கன்னா செயின் உள்ளே இந்த ரோலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோலர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லூப் இருக்கும், கம்பெனிலே வரது தான் அது. அதை சீல் பண்ண தான் இந்த இடத்துல ஓரிங் இல்லை எக்ஸ்ரிங்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ரிங் இல்லை ஓரிங்காக இருக்கும். இப்போ டபிள்யூ ரிங் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ என் வண்டியில் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ரிங் தான் இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே இருக்க லூப் வந்து தக்க வச்சுக்கும். ஸோ ரோலர் வந்து ஃப்ரீயாக ரோல் ஆகும். நம்ம ஜஸ்ட் ஒரு லூப் வந்து மேலே ஃப்ரீயாக ரோல் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரிக்ஷன் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம், அதுக்காக மட்டும் தான் லூப் அடிக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ செயின் லூப்பு முடிஞ்சுது. சென்டர் ஸ்டாண்டர்ட் ஒரு முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லூப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 600 கிலோமீட்டர் நம்ம அடிக்கலாம். நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ரொம்ப டர்ட்டான பிளேஸில் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு அடிக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடியில் விட்டால் போதும். இது டெய்லியும் பண்ணாலும் நல்லது தான், பட் ஆனால் பெட்ரோல் வேஸ்ட்டாக தான் போகும் நிற்கிற இடத்துல. ஸோ ஒரு 3 to 4 டேஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப நல்லது. ப்ளஸ் புது பேட்டரி அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு ஒன் டைம் பண்ணால் போதும். இல்லை பேட்டரி போட்டு ஒரு 1 year 2 year ஆச்சு அப்படின்னும் போது நம்ம அடிக்கடி பண்ணுறது நல்லது தான். ஏன்னா போன இதில் அந்த டப்பா இருக்கான்னு காட்டுறேன். இது வீட்டோட பேட்டரி டப்பா. ஸோ நான் இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நான் போன வாட்டி வாங்கின பேட்டரி. ஸோ இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் வர வச்சேன். ஸோ பில்லு கூட அவங்க தரல, ஆனால் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டிமாண்டில் இருந்துச்சு அந்த டைமில் இந்த பேட்டரி. ஸோ ஒரு லாக்டவுனில் வண்டி எப்படி சின்னதாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஹோப் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பல பேருக்கு இல்லைனாலும் சில பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ கைஸ் ஒரு வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிங்க. ஸோ அன்டில் தென் டேக் கேர், பாய்.